மருத்துவத்துக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்கள் வாழ்வின் தரம், சாலையின் தரம், ஒரு வண்டிகளின் தரம், அருமையான விமானம், அருமையான பேருந்து, அருமையான ரயில், இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேலை வாய்ப்புக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நோக்கிய நோக்கத்தில் நம்ம போனோம். மக்களுக்கு அது புரியவே இல்லை. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அது நல்ல பழக்கம் அல்ல. எங்கே வாக்களிப்பது என்பது அவரவர் மத நிறுவனங்களில் முடிவாகும் என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. எங்கே வாக்களிப்பது என்பதை அவரவர்கள் மத நிறுவனங்களில் முடிவு செய்வது என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. யாருக்கு வாக்களிப்பது என்பதை குடிமகன் மனசாட்சியின்படி முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அவன் வேறு ஒருவருடைய இன்ஃப்ளூயன்ஸால் முடிவே செய்யக்கூடாது. உங்களை எப்படி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? தட் இஸ் நாட் கரெக்ட். நான் பொதுவாக தான் சொல்றேன், பர்டிகுலராக யாரையும் சொல்ல, எல்லா மதங்களையும் சொல்றேன், எல்லா மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு பயஸ் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்புறம் வரலாற்றை திரிக்க கூடாது, வரலாற்றை மாற்றக்கூடாது. வரலாறுங்கிறது என்னன்னு தெரியணும். என் பூர்வீகம் என்ன, எப்படி வந்தேன், இன்னைக்கு நான் எப்படி மாறி இருக்கேன், என்னுடைய வரலாறு தெரியணும். சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் வந்தது இல்லை? அந்த சர்வர் சுந்தரத்தில் நாகேஷ் பின்னாடி சினிமாக்காரன் ஆயிடுவார், நடிகன் ஆயிடுவார். ஆனால் அவருடைய பெட்ரூம்ல மேலே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பார், ஹோட்டல் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். ஏதோ அதை எடுத்து அசிஸ்டன்ட் மாற்றிருப்பான். ஏன் எடுத்த அப்படிம்பார். இல்லை அது அசிங்கமா. அதுதான் என்னுடைய ஒரிஜினல், நான் அதுலேருந்து தான் வந்தேன். அந்த உணர்வு இருக்கணும், புரியுதா? அதாவது எதிலிருந்து நாம கிளைத்து வந்தோம் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியணும். ஆனால் பழசை வச்சு சண்டை போடக்கூடாது, பழசை வச்சு சண்டை போடக்கூடாது. இப்பெல்லாம் பழசை வச்சு சண்டை போட்டு தீர்க்க முடியாது. பழசெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு வாட் நெக்ஸ்ட், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கங்க. சாதாரண வார்த்தை இல்லைங்க, வாட் நெக்ஸ்ட். பெண்கள் கோச்சக்கூடாது. வெளியில் போயிட்டு வந்த உடனே அவங்க பஸ்ஸில் அவங்க அவஸ்தைப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்கும். ஐயோ எனக்கு தலைவலி தாங்கலைங்க பஸ்ஸில், இப்போ என்ன பண்ணணும், மாத்திரை வேணுமா? இவன் எப்போவுமே சொல்யூஷன் நோக்கி போவான். உனக்கு என்ன மாத்திரை வேணும், ஆஸ்பிரின் வேணுமா, இல்லாட்டி வேற எங்கே டாக்டர்கிட்ட போகணுமா? ஐயோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. பஸ்ஸுக்கு நின்னா ஏய் இது தேவையில்லாத பேச்சு. இப்போ உன் தலைவலி தானே, என்ன மாத்திரை வேணும்னு சொல்லு, இல்லை டாக்டரை போய் பார்க்கலாம்னா சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல். இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த பஸ்ஸில் என்ன கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத நீ கேட்கணுங்கிறதா விருப்பமே ஒழிய அதுக்கு தீர்வை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன பெரிய அறிவாளியா, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா என்ன? அது இல்லைன்னு தான் அவங்க அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்களே. இதையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு நீ அறிவாளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஜஸ்ட் என் கஷ்டத்தை கேட்டுக்கோ, என் கஷ்டத்தை கேட்டுக்கோ. நான் கேட்குறேன், என்ன போகுது கஷ்டத்தை கேட்டு? அவன் பழைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு இப்போ என்ன ஆக போகுது? அதனால இந்த பழசை பேசிக்கிட்டு இருக்கிறது தவறு. தூக்கி குப்பையை அந்தாண்ட போட்டு வாட் நெக்ஸ்ட்னு யோசிங்க. நீங்க சொல்றீங்க முடிச்சா சாப்பிட போகலாம், தட் இஸ் நெக்ஸ்ட். கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்காதீங்க. என் பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் சிந்தனைக்கு போகாதீங்க. வீட்டுக்கு போய் வாட் நெக்ஸ்ட்னு யோசிங்க, புரியுதா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பெரிய துன்பத்திலேருந்து மீட்டுட்டேன்னு அர்த்தம். எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்ங்கிற கொஸ்டின் இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துக்கு கிடைக்க மாட்டேன். கல்யாணம் நின்று போச்சு, வாட் நெக்ஸ்ட் தான் கேள்வி. ஆமாம் சார், எத்தனை இடத்துல நடந்துருக்கான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணில் நாட் இன்ட்ரெஸ்டட். அவன் அமெரிக்காவில் இருக்கான். யாருக்கிட்ட அவன் குடும்பமே இருக்கலாம் அவனுக்கு. அவன் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறான். காலைல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே நான் 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிறான். மாமனார் கேட்டுட்டாரு, வந்து கேட்குறாரு, என்ன நீ 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிற, எப்படி முடியும், தாலி கட்டி எவ்வளோ வரும்? அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார்னு நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா. என்ன பேசுகிற, என் பொண்ணோட லைஃப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னார். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மானம் போயிடும், நீ வந்துருன்னாரு. இன்றைக்கி நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க கன்சென்ட் இல்லாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு அவங்க வில்லிங்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட விஷயத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் இல்லை, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்.
உங்க பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கஷ்டம் அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? இல்லை உங்க பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த மாப்பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? எங்க அப்பாட்ட சொல்ல முடியல, எங்க அப்பா கேட்கல, கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டாரு. யூ ஓன்ட் பிலீவ், சிங்கப்பூர் வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க வேற இடத்துல. இப்போ இந்த கல்யாணத்தில் என்னாச்சு, மாப்பிள்ளை சொல்றான் நான் காலையில் 8 மணிக்கு போவேன். அந்த மாமனார் மகா கெட்டிக்காரர் வெளிப்பட இருந்தது. மாப்பிள்ளைய வெளிப்பட, நீ கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு 8 மணிக்கு நீ பாட்டுக்கு ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு புறட்டு போவேன்னா என்னத்துக்கு இங்கே வந்த நீ? நீ வெளிப்பட. இப்படி திரும்பினாரு. வாட் நெக்ஸ்ட்? ஒய்ஃபை கேட்டாரு என்ன பண்றது அப்படின்னு. இப்போ இப்படி என்ன பண்றது, கல்யாணம் நின்று போயிட்டா என்ன பண்றது? தடிமாடு மாதிரி உன் தம்பி நிற்கிறான்ல வருஷம் அப்படின்னார். டேய் இவளை கட்டிக்குவியா? அவன் சொன்னான் எனக்கு அப்பவே அப்படி ஒரு ஐடியா உண்டுன்னு. ஏன்டா அதை முன்னாடியே சொல்ல, நீங்க தான் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால சொல்லலை. உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. தே ஆர் வெல் ஆஃப். இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஐயோ கல்யாணம் நின்று போச்சு, ஐயோ கல்யாணம் நின்று போச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்து செய்ய வேண்டியது என்ன? சார் ரயில் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்து செய்ய வேண்டியது என்ன? கார் வச்சுட்டு போக முடியுமா? ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர முடியுமா? இப்படி யோசிக்க பழகுங்க. எப்போ பார்த்தாலும் பழசையை நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு அதையே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு மேலே எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய உணர்வை மேலே கொண்டு வாங்க. இந்த தூங்காதே தம்பி தூங்காதேங்கிறது ஒரு சினிமா பாட்டு வரி இல்லைங்க, அது உள்ள 1000 பொருள் இருக்குதுங்க. 1000 பொருள் இருக்குதுங்க. நான் எல்லாத்தையும் முழுக்க சொல்லிட முடியாது, புத்தக கண்காட்சி, அதனால உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவேர்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புக் இருக்கு, ஓஷோவுடைய ஸ்பீச். இந்த விழிப்புனா என்னங்கிறத அவ்வளவு அழகாக பேசியிருக்காரு. அது தமிழில் விழிப்புணர்வுனே வந்திருக்கு, கவிதா பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. விழிப்புணர்வு அப்படின்னு ஓஷோவுடைய புஸ்தகம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா அதை பொறுமையாக படிங்க. நம்ம எவ்வளவு முட்டாள்தனங்கள்ல இருக்கோம், எவ்வளவு நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், நம்முடைய பாரம்பரியத்தில் சில விஷயங்களை தேவையில்லாமல் சுமந்துக்கிட்டு எவ்வளவு வேதனைப்படுறோம். இந்த அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வரணும்னா தயவு செய்து அந்த புக்கை படிங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இங்கே பசங்க வந்திருக்கீங்கல்ல, காலம்பரை பரீட்சைக்கு படிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் படிக்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது, இதில் வேற பரீட்சைக்கு படிக்கிறத பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். நாங்கள் படித்த காலத்திலே காலைல 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், படிக்கணும், அலாரம் வச்சுருப்போம். ரைட், அலாரம் அடிக்கும், அது கரெக்டாக அது வேலையை பார்க்கும். 4:30ன்னா 4:30, 5ன்னா 5 அலாரம் அடிக்கும். எந்திரிப்பானா? இன்னும் சில பேர் முதல் நாள் ராத்திரி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா கரெக்டாக 5 மணிக்கு எப்படிம்மா? 5 இல்லை 5 இல்லை 5 கரெக்டாக எப்படி பார்த்தியா? அப்படி எழுப்பலேன்னு வச்சுக்கோ, என் லைஃபே வீணாக போயிடும். இந்த அம்மா இது ராத்திரி 5 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துருக்கும். உள்ள பொண்ணு படிக்குதே 5 மணிக்கு, கண்ணு எந்திரி எந்திரிக்காது. கண்ணு எந்திரிம்மா, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. பெத்த மனசு உடனே 5 நிமிஷத்தில் எழுப்பிடுவேன். கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு எழுப்போம், ஆமாம் இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு. ஏய் இப்படியே லேட்டாக்கிக்கிட்டே போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சோத்தில் சாயும், அது தூங்கிடும். முழிச்சு பார்த்தா மணி 6:45. அப்புறம் பிள்ளைய எழுப்பின உடனே அது சொல்லும், ஏம்மா என் லைஃபையே கெடுத்துட்டேம்மா, நான் உன்னை 5 மணிக்கு எழுப்புன்னு சொன்னேன் இல்லை, அடாடாடா வசனம் எல்லாம் நடிகையர் திலகம் சாவித்திரி தோத்து போனோம், அந்த மாதிரி என்னம்மா இப்படி பண்ணிட்டு, நான் உன்னை எவ்வளோ தடவை சொன்னேன் காலை எழுப்பி விடுன்னு. இப்போ என்னுடைய சிம்பிள் கொஸ்டின், 5 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சது யாரு? அலாரம் வச்சது யாரு? நான். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, இது அம்மா எழுப்புற கதை, நான் சொல்றது அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் அடிச்சது, திருப்பி அடிச்சது யாரு? அலாரத்தை திருப்பி அடிச்சுட்டா பேசாம போயிடும். திருப்பி அடிச்சது யாரு? அதுவும் நான். ஏங்க பைத்தியமா நீ ஏன் 5 மணிக்கு அலாரம் வைப்பியான், அது ஒழுங்கா அடிச்சோன்னு 5 மணிக்கு திருப்பி அடிப்பியான், நீ பைத்தியம் தானே. அப்புறம் நீங்க இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். இதை நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கு பேசுகிறேன், ஃபர்ஸ்ட் இயர் இண்டக்ஷனுக்கு. அலாரம் வைத்த நான் யார், அலாரத்தை திருப்பி அடித்த நான் யார்? நான் ரொம்ப பயட்டிக்காக கேட்குறேன், யார் நான் யார்? ஒரு பையன் சொன்னான், நான் அவன் இல்லை.
அதெல்லாம் வாய் நம்ம பசங்களுக்கு பிரமாதமாக இருக்கு. உண்மை சார் அது. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். அலாரம் வைத்த நான் என்பது உங்களுடைய விழிப்பு மனம், கான்ஷியஸ் மைண்ட். அலாரத்தை திருப்பி அடித்த, தூக்கத்தில் திருப்பி அடித்த மனம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் அன்கான்ஷியஸ். இன்னொரு கோணத்தில், அதாவது விழிப்புணர்வு அற்ற மனம் இருக்க, அது திருப்பி அடிச்சிருச்சு தன்னை அறியாமலேயே, ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி அடிச்சிருச்சு. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, விழிப்பு மனம் சொல்லுவதை பின்பற்றுகிறவன் வெற்றி பெறுகிறான், விழிப்பற்ற மனத்தின் செயலில் சிக்கியவன் தோற்று போகிறான். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தப்பான காரியங்களை ஈடுபடுறது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ் மைண்டோட பலம் குறைஞ்சு போய் சப்கான்சியஸ் மைண்டோட பலம் ஜாஸ்தி ஆகிற போதெல்லாம் தோத்து போயிடுவோம். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காம விழிச்சிருந்தா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்துல இருந்துமே நீங்க வெளியே வர முடியும். இது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா ஞானத்துக்கு பத்தி கவலையே கிடையாது. அதான் ஞானம், அவ்வளவுதான் ஞானம். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்கிட்ட சொல்றாரு, ஒரு டெஸ்ட். ஒருத்தனை என்ன பண்றாரு, ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்று கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? படுக்க வச்சுட்டு அவங்க 1 2 3 இப்படி சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரே மாதிரி ரித்தமிக்காக ஒரு வாய்ஸ் சொல்லுவாங்க. மைண்டு வித்ரா ஆகிட்டே போயிடும், பேஷண்ட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவான். சைக்காட்ரிஸ்ட் இதான் பண்ணுவாங்க தூங்க வைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை, பேச்சாளனே போதும். அவன் தூங்க வைக்கிற மாதிரி வேறு எவனுமே தூங்க வைக்க முடியாது. இல்லை ஸ்கூல் டீச்சர், அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களாலையும் முடியும் தூங்க வைக்கிறது. இந்த சைக்காட்ரிஸ்ட் தூங்க வைக்கும்போது என்ன பண்ணிட்டான், ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குறும்பா ஒரு காரியம் பண்ணிட்டான். என்ன தெரியுங்களா, ஒரு தலகாணியை எடுத்து கையில் கொடுத்தான். அவன் தூக்கத்தில் இருக்கான், ஆழ்நிலை தூக்கத்தில். இந்த தலகாணி யார் தெரியுமா? யாரு? உன் காதலின்னா. அப்படியா? எங்க உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னா. இவன் முத்தம் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா, இப்போ மணி 7:10, நீ மறுபடியும் 8:10க்கு மறுபடியும் உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இதான் அந்த மைண்டில் போன தாட்டு. 8:10க்கு நீ முத்தம் கொடுக்கணும் ஒரு தாட் போட்டான். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்திலேருந்து அவனை எழுப்பிட்டான். எழுப்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாது என்ன உள்ள போடப்பட்டதுன்னு தெரியாது. எழுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் இந்த டாக்டர், தலகாணியை எடுத்து ஷெல்ஃபில் வச்சு பூட்டிட்டார், சும்மா சாத்திட்டார் தலகாணி. 8 ஆச்சு, 8 5 ஆச்சு, 8:10. இவனுக்கு உடம்பு ஷிவரிங், நடுங்குது. படப்பட படப்படன்னு இப்படி தேடுறான், அப்படி போகிறான். டாக்டர் இங்கே ஒரு தலாணி இருந்து எங்க? டாக்டர் இங்கே ஒரு தலாணி இருந்து. இப்போ என்னத்துக்கு தலாணி? நீ என்ன இப்போ தூங்குவா போற? அதெல்லாம் இல்லை, இந்த தலாணி எங்க? தலாணி எங்க? அவன் கேட்குறான். எதுக்குடா அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அங்கே தேடி இங்கே தேடி நேராக ஷெல்ஃபுக்கு போய் திறந்து அதை எடுத்து அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தான். இவர் கேட்டார், இது இந்த தலைவணிக்கு எதுக்கு முத்தம் கொடுத்தேன் தெரில. உள்ளேருந்து ஒரு பரபரப்பு, குடு குடு குடுன்னு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் ஆழ் மனசில் சில விஷயத்தை போட்டாச்சுன்னா ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமையே நீங்கள் மற்றவங்க முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஆழ்மனம் எப்போ விழிச்சிருக்கும் தெரியுங்களா? அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்த பார்த்தீங்களா? அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்த காலத்திலேயே அவ மனசில் ஓடிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இது நீங்களா இதுலேருந்து விழிச்சா உண்டே ஒழிய இந்த தூக்கத்திலேருந்து இன்னொருத்தர் எழுப்ப முடியாது. அந்த தூக்கத்திலேருந்து எழுப்புறவனுக்கு தான் ஞான குரு அப்படின்னு பேர். அந்த தூக்கத்திலேருந்து உங்களை தட்டி எழுப்பணும். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது யாரும் தெளிவான அறிவோடு பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்கணும் பார்த்தீங்களா, ஒரு படபடப்பு இருக்கும். அவன் அறியாமையே ஒரு தட்டுவான், இப்படிமா பற்ற வைப்பான், ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆழ்மனம் வசியமாகி இருக்கிறதால அந்த காரியம் பண்ணுறான். ஒரு தெளிவான அறிவோடு இருந்து அவனால் ஒருபோதும் சிகரெட் பிடிக்க முடியாது. ரைட்? நான் ஒரு ஹையஸ்ட் ஃபிலாசபியை எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுலேருந்து விழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆழ்மன தூக்கத்தம் அறியாமையிலிருந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள விழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ப்ராப்ளம்னு சொல்லுவான். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். இல்லை எங்கள் மாமியார் கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. மருமக கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. எனக்கு எங்கே போனாலும் தோற்று போகிறேன், ரைட்டு. எனக்கு மட்டும் எப்போவுமே கடன் இருக்குது, ரைட்டு. எனக்கு மட்டும் காரியமே ஆக மாட்டேங்குது, ரைட்டு. சாப்பாட்டுக்கு போனால் கூட எனக்கு வர வேண்டியது வரவே மாட்டேங்குது. கல்யாணம் பற்றி கூட சில பேருக்கு முந்தின நாள் வரைக்கும் ஜாங்கிலி போடுவான், அடுத்த ஆளுக்கு போடுவான். அவனு உள்ளே போய் எடுத்துகிட்டு இவனை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போடுவான். அது மாதிரி எனக்கு நடக்குது. எத்தனை ப்ராப்ளம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஒரே தீர்வு தான். என்ன?
உங்கள் பிரச்சனைகள் பல பல, தீர்வு ஒன்றே ஒன்று. என்ன? அந்த ஆழ்மான தூக்கத்திலேருந்து நீங்க முழிச்சிட்டீங்க அப்படின்னா எதுவுமே துக்கம் கிடையாது, எதுவுமே கஷ்டம் கிடையாது. மயிலாப்பூர்ல ஒரு தெரு இருக்கு, நீங்க அந்த தெரு பேர் கேட்டாலே சிரிப்பீங்க, நடுத்தருன்னு பேரு. ஒருத்தன் நடுத்தருவில் நிற்கிறான்னா எவ்வளோ அவமானமான வார்த்தை. நாங்கள் அடிக்கடி அங்கே போய் நிற்போம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு பிரியமான டாக்டர். 12 பைசா அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடுத்தூரில் ஒரு டாக்டர், அவர் 12 பைசா தான் வாங்குவார். அவரை ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் 3 நாள் லீவு வேணும்னு கேட்டால் 6 நாள்னு எழுதி கொடுப்பார். டேக் ரெஸ்ட் ஃபார் 6 days. அப்போ எவ்வளோ நல்ல டாக்டர் அவர். எங்களுக்கு வெறும் 12 பைசா தான் வாங்குவார். 12 2 அண்ணா, ஒரு அண்ணா 2 அண்ணா, அதான் அவர் ஃபீஸு. நாங்கள் போனால் என்ன பண்ணுவார், அந்த கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஜாடி ஒன்று வச்சுருப்பார். ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும், அதில் ஜாடி நிறைய ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும். வெள்ளை 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 வெள்ளையாக ஒரு மாத்திரை இருக்கும். கம்பவுண்டர் என்ன பண்ணுவான், அதை எடுத்தது பாருங்களேன், கரன்னு அப்படியே ஒரு எதையோ ஒன்று வச்சு நசுக்கி அதை 3 பொட்டலமாக கட்டி 6 பொட்டலமாக கட்டி 2 நாளைக்கு இது சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு பாட்டில் கொண்டா அப்படின்னு வாங்கி அந்த சிவப்பு தண்ணி அப்படி குழாயில் பிடிப்பான். அந்த அது சிறப்பான். அது குடிச்சிட்டு இதை குடி, இது 3 வேளை போடு, அப்புறம் பாரு 2 அண்ணா. இதுக்கு மேலே அவர் கொடுக்க முடியுமா? 2 அண்ணாக்கு இதுவே ஜாஸ்தி. சிவப்பு கலருக்கே கொடுக்கணும்ல. இதுதான் ஒரு வைத்தியம். ஒரு நாள் நான் உட்காந்துருக்கேன் சார் அங்கே அந்த டாக்டர் கிளினிக்கில். ஒரு அம்மா உள்ள ஓடியாந்து அழுவுது, டாக்டர் மாறி போச்சு, ஐயோ டாக்டர் மாறி போச்சு. உள்ள உட்காந்துருந்த அவர் ஓடியாந்தார் வெளியில். என்னம்மா மாறி போச்சு, என்னம்மா மாறி போச்சு? டாக்டர் மருந்து எனக்கு மாறி போச்சு, என்னமோ பண்ணுது, தப்பான மருந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு என்னமோ பண்ணுது. எப்படிம்மா மருந்து மாறும் அப்படின்னார். நான் பழனியம்மாள் என் பேர். அந்த கம்பவுண்டர் மருந்து சீட்டை மாற்றி இதை கொடுத்துருக்கான் பாருங்க, பொன்னியம்மாள் அப்படிங்கிற சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் பழனியம்மாள், பொன்னியம்மாள் மருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நான் பழனியம்மாள். கவலைப்படாதீங்கோ, அவருக்கு தமிழ் கொஞ்சம் வராது. கவலைப்படாதீங்கோ, நான் மாற்றி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்கோ. கொண்டாங்கோ சீட்டை வாங்கினார். பொன்னியம்மாள் அடித்தார், பழனியம்மாள். வேற ஒன்றும் பண்ணல. பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள் அப்படின்னு போட்டு பயப்படாமல் வீட்டுக்கு போங்கனார். ஏன்? பொன்னியம்மாளுக்கு அதான் மருந்து, பழனியம்மாளுக்கு அதான் மருந்து. நீ கன்னியம்மாளா இருந்தாலும் அது சேப்பு கலரில் ஒரு தண்ணி, வெள்ளை கலரில் ஒரு மாத்திரை, 2 நாளைக்கு சாப்பிடணும், 12 பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். உண்டியலில் போடணும். அவர் கையில் கூட வாங்க மாட்டார். 2 நாள் அதில் போட்டு அவர் போட்டு பைசா போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் அவரை கேலி பண்ணல. அவர் அந்த காலத்தில் பெரிய டாக்டர். வெறுது எங்க 2 நாளுக்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பார்ப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதை பார்த்த இன்சிடென்ட் எனக்கு இந்த விஷயத்தை பிரச்சனை வரும்போது, உங்கள் நோய் பலவாக தெரிந்தாலும் மருந்து ஒன்றாகவே இருப்பதை போல் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் உங்கள் மருந்து ஒன்றுதான். என்ன? விழிப்புணர்வு என்ற அவேர்னஸ் வந்துவிட்டால் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா நோய்களும் காணாமல் போய்விடும். மனதில் இருக்கிற நோய்கள், நான் தாழ்ந்தவன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், எனக்கு மட்டும் மரியாதை இல்லை, என்னை கொண்டாடல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தான். என்ன? விழித்திரு. வள்ளலார் அவன் அரைஸ் அவே விவேகானந்தர். அப்போ விழிக்கணும் விழிக்கணும். அதைத்தான் தூங்காதே தம்பி தூங்காதேன்னா. நீ தூங்குறதுங்கன்னா உடம்பால தூங்குறது இல்லை, அந்த மனதால அறியாமையில் தூங்குவது. அதுலேருந்து விழிக்கணும். இப்போ ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிரச்சனை பலவாக இருந்தாலும் அது எப்படி சார் ஒரே ஒன்று தீர்வாக இருக்கும்? நான் ஏதோ ஒரு வேடிக்கையான மருந்து கதை சொன்னேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கனவு வருது, கனவுல உங்கள் பிரச்சனை வெவ்வேறு. ஒருத்தனை புலி துரத்தும், ஒருத்தனை பொண்டாட்டி துரத்துவான், ஒருத்தனை கடங்காரன் துரத்துவான், ஒருத்தனுக்கு உடம்பு நோய் சரியில்லாமல் போயிடும். கனவுல எத்தனை விதவிதமான கனவு வருது. ரைட்டு. உங்க கனவுல ஒருத்தன் நடுங்குறான், ஒருத்தன் ஊசி போடுறதா நினைச்சு நடுங்குறான், ஒருத்தன் யாரோ துரத்துறதா நினைச்சு நடுங்குறான், ஒருத்தனை கனவுல வந்து பாம்பு கடிக்கும். பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து அந்த பாம்பு கரெக்டாக கடிச்சிக்கிட்டே இருக்கும். கனவு கடிச்சிக்கிட்டே இருக்கும். பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கொண்டு பதறிக்கிட்டே எழுவான். இப்போ பாருங்க, பிரச்சனை எத்தனை? பாம்பு கடிக்குது, கடங்காரன் துரத்துறான், புலி துரத்துது, ஏதோ ஒரு வீட்டில் அடிதடி நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது. எத்தனை பிரச்சனை? இதுக்கெல்லாம் மருந்து என்ன? கனவுலேருந்து முழிச்சிடணும். தூக்கத்துலேருந்து முழிச்சு ஏஞ்சி உக்காந்தா புலியை காணும், துரத்துன பொண்டாட்டியை காணும், கடங்காரனை காணும், நீ சௌக்கியமாக இருக்கிற. உங்களுக்கு பிரச்சனை பல, ஒன்னே ஒன்று தான் மருந்து. என்ன? தூங்காதே
தம்பி தூங்காது. நீ உனக்கு விழிப்புணர்வு என்பது வந்துருச்சு அப்படின்னா அரைஸ் அவேக் அவேக், உனக்குள்ள அந்த விழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை காணாமல் போய்விடும். பிரச்சனைகள் வெளியிலிருந்து உங்களுக்கு வரவில்லை, 90% நீங்கள் உண்டாக்கி கொண்டவை. எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டுமென்றால் நீங்கள் விழித்தால் மட்டும்தான் உண்டு. உங்களுக்காக மற்றவர்கள் எதையும் செய்துவிட முடியாது. நீங்கள் தான் விழிப்படைய வேண்டும். நன்றி, வணக்கம்.